பேசலாம். நவநீதோட பார்வை மட்டும் வாங்கிட்டு இங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் அவர்களை நியமித்திருப்பது அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கு பயன்படுமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரக்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் எங்கே அழுத்தம் இருக்கிறதுனா அதிமுக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கே அழுத்தம் இருக்கலாம், ஊடகத்துக்கிட்ட இருந்து தான் அழுத்தம் இருக்கிறது. என்ன எமினன்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இப்போ வந்து ஒன் சைடடாக வந்து அதாவது ஏடிஎம்கே வீக்குன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க, டிஎம்கே தான் வின் பண்ண போறாங்கன்ற ஒரு ப்ரீ கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ யாருக்காவது சாதகமான கருத்து சொல்லலன்னா அவங்க எமினன்ட் ஜேர்னலிஸ்ட் அல்ல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்றேன். நான் சொல்ல யூடியூப்ல நிறைய இடத்துல இன்டர்வியூல வருது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சைடுல மட்டும் தான் பாக்குறோம். இப்போ நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பே எப்படி வந்து தேங்கி இருக்கிறதா முந்தி இருக்கிறதான்ற வந்து குழம்பி இருக்கிறதுக்கு முன்னாடி 3 பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க. இப்போ பேசினதுக்கு அப்புறம் நீங்க அப்படி ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா அது நீங்க அதுக்கான விளக்கத்தோட சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை. நான் பொதுவா தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து தேங்கி இருக்காங்களா இல்ல வந்து முந்திக்கிற ஆளுக்கு குழம்பி இருக்கிறாங்கன்னு யாரும் அந்த டைட்டில் வைக்கல. இல்ல அதுதான் நான் வந்து நேரடியா உங்க கருத்துக்கு வாங்க. இப்போ நீங்க அந்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தை டீகோட் பண்றீங்க அப்படின்னா 3 பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசி இருக்காங்க. நீங்க அப்படி பொதுவா சொல்லிட்டு கடந்து போக முடியாது இல்லையா? 3 பேர் அவர்களுடைய கருத்தை பேசின இடத்துல நவநீத் அவருடைய கருத்தை தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், மக்கள் பார்வைக்கு தெரியும் தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல பேசலாம். அதாவது வந்து அதிமுக கூட்டணி வீக்கா இருக்குன்றது திரும்ப சொல்றதுல வந்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்ட் வந்து கொடுக்கணும். திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றது சப்போர்ட்டிங் ஃபேக்ட் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் பாயிண்ட்ல பாருங்க. இப்ப சார் தொடக்கத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க, திமுக என்ன ஒரு கட்டாயமா தேர்தல் இந்த மேனிஃபெஸ்டோ டீம் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன அழுத்தமான்னு சொல்லி கேட்டீங்க. சார் என்ன பதில் சொன்னாரு, 2014 கொடுத்தது 19 கொடுத்து 24 கொடுத்ததெல்லாம் வந்து சரியா இல்ல பண்ணலன்னு என்கிட்ட டீடைல் இருக்குன்னாரு. பட் அந்த கேள்வி என்ன, காங்கிரஸ்க்கு பயந்து பாஜக முன்னாடி கொடுத்தாங்களான்றதா கேள்வி. அது நவநீத இல்ல, அதுதான் கேள்வி. அதுதான் பயந்து தான் கொடுத்தாங்களா இல்ல அழுத்தமான்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு அவர் சொல்ல இப்போ அவர் சொன்னாரு எய்ம்ஸுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஈரோடுல வந்து மஞ்சள் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க 5 வருஷம் ஆச்சு. நம்ம அப்படி கம்பேர் 1:1 கம்பேர் பண்ணா மக்கள் பார்த்துக்க போறாங்க. நம்ம அதுக்குள்ள வந்து யார் சிறந்த இதுன்றதை நம்ம அதுக்குள்ள போகல. பட் இப்போ இது வந்து இட் இஸ் லைக் இப்போ இது வந்து ஒரு T20 மேட்ச் கிடையாது சார். இது வந்து எடுத்தோ வின் பண்ணோன்றது கிடையாது. இட்ஸ் டெஸ்ட் மேட்ச். ஒரு ரவுண்டு போகுது. இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஒரு ரவுண்டு போகும், செகண்ட் இன்னிங்ஸ் போகும், அப்புறம் தான் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். அதுக்குள்ள வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி வந்து இதுதான் நமக்கு வந்து இப்போ களம் தெரிந்து விட்டது, தேர்தல் களத்தில் இருக்காங்கன்றது, யார் எப்படி போறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் இருக்கிறது. இப்போ நான் ஏன் வந்து குழப்பமாக இருக்கிறதா அப்படின்ற போது எனக்கு வந்து சில பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டி இருக்குன்னா, நீங்க வந்து தேர்தலுக்கு ரொம்ப காலம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டீங்க. ஏன் அப்படி உறுதிப்படுத்தினீங்கன்னு கேட்டா கூட்டணி ஜெல் ஆகணும், அப்பதான் நிறைய பேர் கூட்டணி வருவாங்க அப்படின்னீங்க. சார் நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில இருந்தும் கூட இதுவரைக்கும் வந்து அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாவே இருந்திருக்கிறது. திமுக ஒரு வாட்டி கிடையாது. சோ அதனால அதிமுக கன்சிஸ்டன்டா அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்திருக்காங்க. சோ எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டணி இருந்திருக்குது, சில இடத்துல கூட்டணி இல்லாம அதிமுக இருந்திருக்கு. ஆனா திமுகவும் கூட்டணி வந்து பிரிக்க முடியாத விஷயமா இருந்திருக்கு. சோ இது ஃபேக்ட். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எஸ் இப்போ வந்து கூட்டணி தேவை. ஏன்னா இப்போ வந்து மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்ற மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஏன்னா சீமான் அவர்கள் தனியாக இருக்கிறார், அவர் ஆல்ரெடி போயிட்டார். சோ ஒரு எண்ட் இஸ் கன்ஃபர்ம்டு. இப்போ பாக்கி வந்து 2ஆ 3ஆன்றதா நமக்கு தெரிய வேண்டியதா இருக்குது. திரு விஜய் அப்படி கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட முடியும் அப்படின்னா அதிமுக தனித்து போட்டிட்டு இருக்கோம். அவங்கள எங்களுக்கு தனித்து போட்டியிடக்கூடிய வலிமை இருக்குன்னா அவங்க தனித்து போட்டியிட இல்ல. நான் வந்து ஹிஸ்டரி தான் சொன்னேன். நான் ஹிஸ்டரி தான் சொல்றேன். இப்போ நான் இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு 2-3 இது பார்க்கணும். இப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் ராகுல் காந்தியோட ஆலோசகர் திரு விஜய் வந்து சந்தித்தாரு. அதை பத்தி நம்ம வந்து சர்ச்சைக்குள்ளாக்கல, அதை பத்தி நம்ம பேசல. என்ன பேசியிருப்பாங்க, என்ன வியூகம் வகுத்திருப்பாங்க, அவர் என்ன பேசியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஒரு பார்வை வந்து வேறமாக இருக்கும், தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோட பார்வை வேற கூட இருக்கலாம். நம்ம அதே சர்ச்சைக்குள்ளாக்கி நம்ம பார்க்க வேண்டியது, டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது. இதோட இம்பாக்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே சொல்லிட்டாரு. இது எங்களோட கன்சர்ன் இல்லாம தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அதுல விளக்கம் தேவை? நான் என்ன சொல்றேன், டீகோட். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்தது வந்து நம்ம வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசும்போது இது டீகோட் பண்ணி தான் பார்க்கணும்ன்றேன். சோ ஒரு வயபிள் ஆஃபர் வந்து யார் வேணா உள்ள போவாங்க. சார் பாலிடிக்ஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் தான். வயபிள் ஆஃபர் வந்துன்னா போகிறது தான் போவாங்க. ஏன்னா தீக்கதிர்ல வந்து இந்த வருஷம் ஜூன்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிபிஎம் உடைய மாநில செயலர் சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, ஒற்றுமையை மதிக்கும் அதே வேளையில் மிகவும் சமமான இருக்கை பகிர்வு ஏற்பாடு அவசியம் என்று அவர் கூறியிருக்காரு.
அப்ப என்ன தொடர்ச்சியா இப்பயும் சொல்லிட்டு தான் சார். அப்ப என்ன சொல்றேன், ஜூன்ல இல்ல இப்பயும் காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால என்ன சொல்ல வரேன், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து அதிமுக மட்டும் இந்த பிரச்சனை சொல்ல. இப்ப நம்ம எல்லாத்த பத்தியும் தான் பேசுறோம். நான் சொல்லி நம்ம திமுக பத்தியோ அல்லது அதிமுக பத்தியோ பாஜக பத்தியோ பேசல. கரெக்ட். அப்ப எல்லார பத்தியும் பேசும்போது இப்போ வந்து நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு பேனலிஸ்ட் பேசும்போது வந்து அதிமுக உடைய வீக்னஸ் தான் வந்தது. என்ன கலை யதார்த்தமோ அதை சொல்றாங்க. எய்தர் அதை மறுக்கிறது ஏற்கிறதுங்கிற இடத்துல தான் சார் எனக்கு இல்ல நீங்க பேசுங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க உள்ள வரீங்க. இல்ல உள்ள வரதா செய்வேன். இல்ல நான் உள்ள வரதா செய்வேன். நான் வரதா செய்வேன். நீங்க அவங்க பேசும்போது அவர்களுடைய கருத்தை ஏற்பது மறுப்பது அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. இல்ல அவங்க பேசின கருத்துக்கே நான் உள்நோக்கம் கற்பிப்பேங்கிற இடத்துக்கு வர வேண்டாம். உள்நோக்கம் இல்ல சார், நான் ஃபேக்ட்ட சொல்றேன் சார். நான் எழுதி வச்சு தான பேசுறேன். பேசுங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு அடுத்த நூல்ல கேளுங்க. இல்ல என்னோட இத முடிச்சு தாராளமா கேளுங்க. எனக்கு கேள்வி கேட்கணும் போது நான் கேட்பேன். அதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்தேன். இல்ல டெஃபினட்டா கேளுங்க. ஆனா அதுக்கு டெக்கோரம் இருக்கு. கேளுங்க. அந்த டெக்கோரம் நான் மெயின்டைன் பண்றேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் மெயின்டைன் பண்ணதானே எனக்கு வந்து எனக்கு 5th தான கொடுத்திருக்கீங்க. நான் பொறுமையா தான இருந்தேன். நான் சொல்றேன். ஆமா, எல்லாருக்குமான வாய்ப்பு, எல்லாருக்குமான நேரம் கரெக்ட்டா. இல்ல அதே மாதிரி ஆளும் திமுக உடனடியாக கவனிக்க வேண்டிய பல முக்கிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டிருக்காரு சிபிஎம்ல இருந்து. ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சிபிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்டாண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சு இப்போதைக்கு அதாவது பிஜேபி பிளஸ் ஏஐடிஎம்கே பிளஸ் தமாக அவங்க வந்து நீங்க இங்க எப்படி நீங்க ஒரு இன்டாக்டா இருக்கிறது அப்படின்னு திமுக அவங்க ஒரு இன்டாக்டா இருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து இன்னும் வந்து டெலிபரேட் பண்ணணும், அதை வந்து எப்படி எடுத்துட்டு போகணுன்றதை அவங்க யோசிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிகர் பண்ணி மோட்டர்லாம் சரி பண்ணி மோட்டர் ஓட ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பேச முடியாது. அடுத்து பியூஷ் கோயல் வந்திருக்காருன்னா இது ஒரு அரசியல்ல இருக்கும்போது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இது வந்து போகக்கூடாது, இந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து இன்டாக்டா வச்சுக்கணும்னா இதை யார் இதை ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த எஃபிஷியன்ட் பிளேயர் தான் கொண்டு வர முடியும். நான் வந்து திரும்ப வந்து ராகுல் டிராவிட் தான் கூட்டின்னு வர முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு எந்த பெஸ்ட் பேட்ஸ்மேனோ அவங்க தான் நான் டீம் கொண்டு வர முடியும். அவர் அந்த காலத்தில் ஆனான்றது கிடையாது. அதே மாதிரி தான் இது. பியூஷ் கோயல் வந்து இஸ் குட் மீடியேட்டர். அவர் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, அவர் பண்ண போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு நேசல் ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ வந்து ப்ரீ கன்க்ளூடரா வந்து நம்ம வந்து அரைவ் பண்ண முடியாதுன்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுல வந்து சில குறிப்பா திமுக கூட்டணியில் குழப்பங்கள் இருக்கிறது. ஆனா அது வெளிப்படையாக யாருமே மறுக்கல. அது வந்து வெளிப்படையா யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா பிரச்சனையே அதிமுக கூட்டணியில் இருக்கிறது யார் வருவாங்கன்னு சொல்லி பேசுறதுனால இந்த பக்கம் திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்லைன்ல அண்டர் கரண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கிறது. அப்படி இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. ஒரு உங்க தகவலுக்காக சொல்றேன். ஒரு பேனல்ல ஒரு 5 விருந்தினர்கள் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் 5ஆவதா பேசித்தான் ஆகணும். அந்த வகையில அந்த சுற்றுல நீங்க பேசுனீங்க. செந்தில் பதில் சொல்லிருங்க. நான் என்னோட கேள்வி 2-3 பதில்கள் தான் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். முதல்ல என்னுடைய அருமை சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார், நான் வந்து இந்த அரசு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறாரு. நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக குறுக்கிட்டுருங்க, நான் அவ்வளோ நேரம் இல்லை, இருந்தாலும் நான் வாக்குறுதியை வாசிக்கிறேன். ஸ்டாலின் அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகளை நான் வாசிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சா நீங்கள் நேரம் இல்லைங்கிறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக மாணவர்கள் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.